ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 27ஆம் வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இதில் ஒரு பதம் வருகிறது, பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே. பிரசங்கம் பண்ணுவது எளிது. இன்னைக்கு நன்கு சொற்பொழிவாற்றக்கூடிய அநேகர், எனக்கு ஒரு நண்பரை தெரியும், நாலாம் மேடைக்கு போனவன அப்படி பிச்சு விளாசிடுவேன், பேசி தள்ளிடுவேன். எனக்கு ஒரு போதகரை தெரியும், ஒரு புது பைபிளை ஆண்டு கொடுங்க, நீங்க ஒரு வசனத்தை சொல்லுங்க, அதை வச்சு நான் அடிச்சு தள்ளிடுவேன். பிரசங்கம் பண்ணுதல் ரொம்ப எளிது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில நான் பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே அதற்கு ஏற்றபடி நடக்காதவனாய் இருந்தால், அந்த செயல்பாடு என்னுடைய வாழ்க்கையில இல்லாதமா இருந்துச்சுன்னா அது ரொம்ப எச்சரிப்பா இருக்குது. அதனால என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நாம் ஒரு செய்தியை கொடுப்பதற்கு முன்பதாக என்னில் அந்த செய்தியை நான் அனுபவிக்கிறேனா, என்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல நான் அதை செயல்படுத்துகிறேனா? அன்பை பற்றி பிரசங்கிப்பது எளிது, மன்னிப்பை பற்றி பிரசங்கிப்பது எளிது. ஆனால் சத்துருக்களையும் நேசிக்கிற உள்ளங்கள் நமக்குள்ள வேணுமே. இதெல்லாம் எப்போ? என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். கண்ணெதிரே சில காரியங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் உள்ளம் குமரி கொண்டு வரும். அப்படி செஞ்சிடணும், இப்படி வீழ்த்திடணும், அதை உடைச்சிடணும்னு வரும். ஆனால் என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். எந்த நிலையில நான் பொறுமை இழந்து விடக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற நான்கள் நிறைய பேருக்கு எங்களை நேரடியாக மறைமுகமாக பார்க்கிறவர்களுக்கு மாதிரியா இருக்கணுமே. அதனாலதான் என்னுடைய சரீரத்தை ஒடுக்கணும். ஆண்டவரே, பிரசங்கம் பண்ணுகிற நாங்கள் ஆகாதவர்களாய் போய்விடக்கூடாது. அன்னைக்கு தேவ ராஜ்யத்தை கட்டுவதை போல, அன்னைக்கு நோவா காலத்துல பேழை கட்டினாங்க நிறைய பேர். பேழை கட்டினவன் ஒருத்தனும் பேழைக்குள்ள வரல. நாங்க ஆண்டவரை பிரசங்கிக்கிற நாங்கள் தேவ ராஜ்யத்திற்கு உகந்தவர்களாய் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வதற்கு எங்களையே நாங்கள் ஒடுக்குகிறோம். நல்ல ஆண்டவரே, ரொம்ப கவனத்தோடு பிரசங்கிக்கவும் எங்க வாழ்க்கையை சரி பண்ணி கொள்ளவும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.